نحمده ونصلي على رسوله الكريم أما بعد قال الله تعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم كل نفس ذائقة الموت وقال النبي الله محمد صلى الله عليه وسلم لا تخمروا رأسه فإنه يبعث يوم القيامة ملبيا أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான மேலான பெரியோர்களே, பாசத்திற்குரிய சகோதரர்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நல்வாக்கியங்கள் நிறைந்த உம்மத்துமார்களே, அல்லாஹ் தஆலா நம் மீது கடமையாக்கிய கடமைகள், அந்த கடமைகளில் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா நம்மை கஷ்டப்படுத்த விரும்புவதில்லை. அவன் நம் மீது விதித்துள்ள கடமைகள் யாவுமே நம்மை லேசுபடுத்துவதற்காக, நம் மீது இரக்கத்தை அல்லாஹ் வெளிப்படுத்திய விதமாகத்தான் அல்லாஹ் நமக்கு கடமையாகி உள்ளார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜுக்கு சென்றிருந்த போது முதல் கட்டமாக 50 நேர தொழுகைகள் அல்லாஹ் தஆலா கொடுத்தார். 50 நேர தொழுகை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை வாங்கிட்டு வர்றாங்க. ஒன்னும் அல்லாஹ்விடத்தில் அவங்க பேசல, சரி அல்லாஹ் கொடுத்திருக்கலாம் 50 நேர தொழுகைகள் அப்படின்னு சொல்லி அதை வாங்கிட்டு வர்றாங்க. அப்ப நபிகீனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னாங்க, 50 நேர தொழுகைகளை உங்க உம்மத்தை சொல்ல முடியாது, அவர்களுக்கு சக்தி இருக்காது, நீங்க போய் போராடுறாங்க அல்லாஹ்விடத்தில் அப்படி. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திரும்ப 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 அனுப்பி 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 5 வக்துகளாக குறைச்சி 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 கடைசியில 5 வக்துகள் மிச்சம் இருக்கிற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதை விட என்னால குறைப்பதற்கு எனக்கு வெட்கமா இருக்கு, நான் குறைக்க மாட்டேன். வெளிப்படையில பார்த்தா நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த ஒரு சிபாரிசின் பேரில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே சென்று குறைத்து வந்ததாக நமக்கு வரலாறு பேசும். ஆனால் உண்மையில அல்லாஹ் தஆலா நமக்கு 5 வக்தை தான் கடமையாக்க நாடி இருந்தான். ஏன் அப்படின்னா உம்மத்திற்கு இல்லையே 50 சொன்னா யோசிச்சு பாருங்க, நம்ம எண்ணிக்கையும் பள்ளியில தான் இருக்கோம். 50 வக்து சொல்லி அல்லாஹ் நம்ம கொடுத்திருந்தா நம்மளால வேலை வெட்டிகளுக்கு போக முடியாது, ஸ்கூல் காலேஜுகளுக்கு போக முடியாது, இவிட இங்கேயே தான் இருந்தாங்க. அப்போ கடமைகள் மூலமாக அல்லாஹ் நம்மை கஷ்டப்படுத்துது. ஆனால் அல்லாஹ் முதல்ல கொடுத்தா பாருங்க 50 வக்து, அந்த 50 வக்தை அல்லாஹ் சொல்லிட்டான், நான் உங்களுக்கு 50 வக்து கொடுத்ததாகத்தான் என்னிடத்துல கணக்கு, நீங்க 5 வக்து சொல்லுங்க. ஆனா நான் எழுதுறது என்ன எழுதுறேன், 50 வக்து சொல்ல நன்மை தான் எழுதுறேன். இப்ப நம்ம ஒரு வக்துக்கு சொல்லிருக்க சுபகு, இதுக்கு 10 சுபகு சொல்ல நன்மை, ஒரு சுபகுக்கு 10 சுபகு சொல்ல நன்மை. ஏன் அப்படின்னா ஒரு அமலுக்கு 10 மடங்கு அல்லாஹ் கூலி தருவதாக குர்ஆன்ல பேசுறான். மன் ஜாபில் ஹஸனதி ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா, எவர் ஒருவர் ஒரு நன்மையை செய்வாரோ அவருக்கு 10 மடங்கு கூலி வழங்கப்படும். அப்ப ஒரு வக்துக்கு 10 வக்துடைய கூலின்னு சொன்னா 5 வக்துக்கு 50 வக்துடைய கூலி அல்லாஹ் தருகிறார். இப்போ கடமை என்கிற அடிப்படையில் நாம் சொல்வது 5 நேரம், அதாவது நம்மிடத்திலே சவாப் என்கிற அடிப்படையில் கிடைப்பது 50 நேரத்திற்கான சவாப். ஆக நான் சொல்ல வருவது அல்லாஹ் அவருடைய கடமைகள் மூலமாக நம்மளை கஷ்டப்படுத்த விரும்புவதில்லை. அது மாதிரி ஹஜ்ஜுடைய கடமை, ஹஜ்ஜுடைய கடமைகள்ல சில பல சிரமங்கள் இருந்தாலும் கூட அதுவும் அல்லாஹ் தஆலா எல்லோருக்கும் கடமையாக்கல. யாருக்கு பண வசதியும் உடல் சக்தியும் இருக்கும் அவருக்கு தான் கடமை. இப்ப இந்த வருஷம் ஹஜ்ஜுக்கு போனாங்க பல பேர் இல்லையா, தனியார் டிராவல்ஸ் மூலமாகவும் போனாங்க, ஹஜ் கமிட்டியின் மூலமாகவும் போனாங்க. இந்த ஆண்டு அல்லாஹ்வுடைய கிருபை, அல்லாஹ்வுடைய நாட்டம், சரியான உஷ்ணமும் வெப்ப அலையும் இருந்துச்சு. கடுமையான வெப்பம், கிட்டத்தட்ட 48 செல்சியஸ் டிகிரி வெப்பம் சூடு என்பதாக நமக்கு அவங்க கணக்கு செஞ்சாங்க. அது அவ்வளவு கடுமையான வெயில் உஷ்ணத்துல பல பேர் இறந்து போனாங்க. ஆதிகள் பல பேர் அந்த உஷ்ணத்தை, அந்த சூட்டை தாங்க முடியாமல் இறந்து போனாங்க. சில பேர் உடல்நிலை பாதிக்கப்பட்டு இறந்து போனாங்க. நம்ம ஊர்ல கூட மயிலாடுதுறையில சேரலந்தூரை சார்ந்த ஒரு பெண்மணி, ஒரு தாயார், அவர்களும் கொஞ்சம் காணாமல் போனாங்க, பின்னர் இறந்து போனாங்க. அப்ப ஹஜ்ஜுடைய அமல்கள்ல
சில கஷ்டங்கள் இருக்குது. ஆனால் அவைகள் உண்மையில் கஷ்டங்கள் அல்ல. நாம மிகச் சரியான முறையில திட்டமிட்டு அந்த பயணத்தை அமைத்துக் கொண்டால் அது சிரமமாக ஆகாது. ஒரு குரூப்பாக போறது, அந்த குரூப்பினுடைய அந்த ஆட்கள் தவறவிடாமல் மிக சரியாக அமைத்துக் கொண்டு சென்றார். அதே மாதிரி இங்கேயே நாம கொஞ்சம் நடைபயிற்சிகள் எல்லாம் பழகிவிட்டால் அங்கே நாம நடந்து செல்லும் போது நமக்கு சிரமங்கள் இருக்காது, மூச்சு வாங்குதல் போன்ற பிரச்சனைகள் வராது. இதை தாண்டி அல்லாஹ்வுடைய நாட்டப்படி அங்கே இறந்து போனார்களே அவர்கள் பாக்கியமான ஆட்கள். நான் சொல்ல வருவது அதான். இன்னைக்கு தலைப்பு என்ன அப்படின்னா, அவர்களுடைய மரணம் என்பது ஒரு பாக்கியமான மரணம். நாம நினைப்பது போல போற இடத்துல இப்படி இறந்துட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அவர்கள் போன இடம் புனிதமான இடம். மக்கா மதீனா என்பது பெருமானார் வாழ்ந்த பூமி, மறைந்த பூமி, சஹாபாக்கள் கால் தடங்கள் பதிந்த பூமி, அல்லாஹ்வுடைய இல்லமாகிய காபத்துல்லாஹ் இருக்கிற பூமி. நாம் எந்த இடத்துல அடக்கப்படுகிறோமோ அது நல்லவர்கள் வாழும் பூமியாக இருந்தால் அந்த நல்லவர்களின் பறக்கத்தால் நமக்கும் அல்லாஹ் நாம எங்க அடக்கப்படுறோமோ அந்த அடக்கப்படுகிற இடம் நல்லவர்கள் உறங்குகிற இடமா இருந்தால் நமக்கு அவங்களோடு சேர்ந்து நல்ல விஷயம் கிடைக்கும். சொல்றவங்கள பூவோடு சேர்ந்த நாரும் வணக்கம். நாம பாவிதான், நாம் பாவிதான். ஆனால் நான் அடக்கப்படுகிற இடம் சஹாபாக்கள் உறங்குகிற, சாதி பெண்கள் உறங்குகிற இடமா இருந்தால் அவர்களுக்கு கிடைக்கிற அந்த ரஹ்மத் எனக்கும் கிடைக்கவில்லை, அவர்களுக்கு கிடைக்கிற அந்த விசாலமான சூழல் எனக்கும் கிடைக்கவில்லை. அப்படியானால் அவருடைய மரணம் பாக்கியமான மரணம். அதே போல மதீனாவுக்கு இப்ப சென்றிருக்கிறார்கள். மதீனாவில் என்ன கிளைமேட் என்று தெரியல, ஏறத்தாழ இது போல சூழல். ஒருவேளை அங்கு அல்லாஹ்வுடைய நாட்டப்படி யாராவது மரணித்தால் அந்த மரணமும் பாக்கியமான மரணம். ஏன் ஜன்னத்துல் பகீயில பல்லாயிரக்கணக்கான சஹாபாக்கள் அவர்களோடு சேர்ந்து சந்திக்கிற பாக்கி துனியாவில் அவர்களோடு வாழதான் கொடுத்து வைக்கிறார். துனியாவில் சஹாபாக்களோடு வாழ கொடுத்து வைக்கல, ஆனால் கபரிலே சஹாபாக்களோடு அடுத்தடுத்து அடக்கப்படுகிற வாக்கியங்கள் கிடைத்தார். எவ்வளவு பெரிய விஷயம். அப்போ ஒரு வாக்கியமான மரணம் வருவது இப்படி நடக்கும். ஹஜ்ஜுடைய பயணத்தில் சில பல அசம்பாவிதங்கள், சில பல அசௌகரியங்கள் நடக்கத்தான் செய்யும். பெருமானார் ஸல்லல்லாஹு காலத்திலே நாயகம் ஸல்லல்லாஹு போது ஹஜ்ஜுல் வதாவுக்கு போனார்கள், ஹஜ்ஜுக்கு போனார்கள். 1,00,000க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் அந்த ஹஜ்ஜில மக்காவில ஒன்று கூடி விட்டார்கள். பல பாகங்களில் இருந்து வந்தவர்கள் ஒன்று கூடி விட்டார்கள். அதுல ஒரு சஹாபி வாகனத்திலிருந்து கீழே விழுந்து அந்த வாகனம் அவரை மிதித்து அவர் இறந்து விட்டார். ஹஜ்ஜுடைய கடமை முடியல, ஹஜ்ஜுடைய கடமை நடந்துட்டாருக்கு. அரபாவுடைய மைதானத்தில் இருக்கிறார். இந்த வருஷம் எப்படி அரபாவுடைய மைதானத்துல பல பேர் இறந்தாங்க, ஜமராத்துல கல்லெறியக்கூடிய அந்த மினாவில் பல பேர் இறந்தாங்க. இப்படி அதே மாதிரி நபிகளுடைய காலத்துல அரபா மைதானத்தில் இருக்கிற போது கடுமையான கூட்டம், லட்சக்கணக்கான சஹாபாக்கள் பாருங்க. அதுல ஒரு சஹாபி அவருடைய வாகனத்திலிருந்து பேலன்ஸ் தவறி கீழே விழுந்தார். கீழே விழுந்து அந்த கூட்டத்தில் அந்த வாகனம் அப்படியே காலால மிதிச்சிருந்தாங்க கழுத்துல. சில இடத்துல பட்டோம்னா உடனே அந்த நரம்பு இதாகி போய் கட்டாயம். அப்ப அந்த நரம்பு கட்டாயி அவர் இறந்துட்டார். அந்த சாமி சொன்னாங்க, இவரை நீங்கள் குளிப்பாட்டுங்க, இவரை நீங்கள் குளிப்பாட்டுங்க. இவர் உடுத்திருக்கிற அந்த கபன் துணியிலேயே அந்த இஹ்ராமுடைய துணியிலேயே கபன் செய்யுங்கள். இவரை நீங்கள் குளிப்பாட்டுங்கள். இவர் உடுத்திருக்கிறார்களே 2 துணி, மேல ஒரு வெள்ளை ஆடை, கீழே ஒரு வெள்ளை ஆடை, இந்த 2லேயே ஒரு கபன் செய்யும். கபன் செய்கிற போது தலையை மூடாதீர்கள், முகத்தையும் மூடாதீர்கள். ஏன்னா இஹ்ராமுடைய நிலையில் இருக்கிறார். இஹ்ராமுடைய நிலையில் இருப்பவர் தலையை மூடக்கூடாது. தலையை மூடக்கூடாதுங்கிற அந்த வகையில் முகத்தையும் சேர்த்து மூடக்கூடாது. முகத்தை மட்டும் எப்படி தனியா மூடுறது? இப்படி மூடணும்னா தலை ஒரு பக்கம் மூட மாதிரி ஆகும். அதனால கம்ப்ளீட்டா இங்க இருந்தா நம்முடைய இஹ்ராமுடைய ட்ரெஸ் இருக்கணும். மேல தலையும் முகமும் அப்படி ஓப்பனா இருக்கு எப்போ இஹ்ராமுடைய நிலையில. இதே நிலைதான் மௌத்துக்கு பின்பும் தொடர வேண்டும். மௌத்தாயிட்டாரு, அமல்கள் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனி அவருக்கு பேர் ஒரு மையத், இனி அவருக்கு பேர் என்ன ஒரு ஜனாசான்னு சொல்லிட்டு நாம மற்ற ஜனாசாக்கள் செய்யற மாதிரி பால்கோலா செய்யக்கூடாது. கப்பலிட்டு அப்படி ஃபுல்லா முகத்தை எல்லாம் முடிச்சு இடிச்சு போடுறோம்ல, இது மாதிரி நீங்க என்ன செய்யாதீங்க, அவர் முகத்தையும் தலையையும் கூடாதீர்கள். ஏன் அவர் இஹ்ராமுடைய நிலையில வர்ணிச்சிருக்க. சரி, இதுல என்ன ஸ்பெஷல்?
நாளை மறுமையில் அவர் எழுந்திருக்கிற போது, மறுமையில் அவர் அல்லாஹ்விடத்தில் வரும்போது எப்படி வருவார் தெரியுமா? அவர் மறுமையில் அல்லாஹ்விடத்தில் எழுப்பப்படுவார், தல்பியா சொன்னவாறே எழுப்பப்படுவார். அவர் எந்திரிச்சு வரும்போது நாமெல்லாம் அப்படி அமைதியா அவர் நினைச்சாரு, லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வல் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக் அப்படின்னு தல்பியா சொல்லிக்கிட்டே வருவார். அதாவது இஹ்ராமுடைய நிலையிலே வருவார். அப்ப இஹ்ராமுடைய நிலையில வருவார். நம்ம தலையை போடலாமா? முகரின் தலையை போட முடியுமா? இஹ்ராமுடைய நிலையில இருப்பவர். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதனுடைய மரணத்தை பாக்கியமான மரணமாக நமக்கு வெளிப்படுத்தி காண்பித்தார்கள். கியாமத்துல பலரும் பல மாதிரி வரும்போது அவர் மட்டும் இஹ்ராமுடைய ஆடையில் வர்றாருன்னு சொன்ன எவ்வளவு பெரிய பாக்கியம். அதனால நமக்கு மரணங்கள் நிகழ்வது என்பது நிச்சயமான ஒன்று. அந்த மரணம் பாக்கியமான இடங்களில் நிகழ்ந்தால் அது ஒரு நல்ல மரணம் என்பதை நாம் படித்துக் கொள்ள வேண்டும். ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா நீண்ட ஆயுளையும் நிறைந்த சுகத்தையும் அல்லாஹ்வுடைய கடமைகளை உடல் ஆரோக்கியத்துடன் நிறைவேற்றுகிற தௌஃபீக்கை தருவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.